ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுறேன். இன்னைக்கு ஆட்டோடைய குடல் கிரேவி குழம்பு தான் வச்சிருக்கோம். இந்த கிரேவி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே இந்த குடலை எப்படி சுத்தம் பண்றதுன்னு ப்ரீவியஸ் வீடியோல காமிச்சிருக்கேன். இந்த குடல் நம்ம மஞ்சள் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே நம்ம வேக வச்சு தனியா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்துல நான் பானை தான் எடுத்திருக்கேன். இந்த பானை பாத்திரத்துல ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டை லவங்க கிராம்பு எல்லாத்துலயும் ஒன்னொன்னு போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். வெங்காயம் 1 கட் பண்ணது போட்டுடுறேன். செவரம் உழுதே நம்ம ஒரு 2 கீத்து கருவேப்பிலை உருவி போட்டுடலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி 1 பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இன்னும் போட்டுடலாம். பாருங்க, இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சிருக்க ஃபைன் பேஸ்ட்டை நம்ம இதுல ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இப்ப அதுல ஆட் பண்ணிடலாம். இதோட கார மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மட்டன் மசாலா ஒரு 3 ஸ்பூனு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த மசாலா வேகிற பொழுது எண்ணெய் தனியா மசாலா தனியா பிரியிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா குக் ஆகட்டும். சால்ட் தேவையானதுக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்ப நல்லா வேகட்டும். இப்ப ஆட்டு குடல் கட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த வேக வச்ச தண்ணியும் நான் இதோட ஆட் பண்ணிடுறேன். நல்லா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வேக வச்சதுனால எந்த ஸ்மெல்லுமே வராது. மூடி போட்டு நீங்க குக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா தலை தலைன்னு கொதிக்குது. பாருங்க, நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் தேங்காய் ஒரு அரை முடி அரைச்சி வச்சிருக்கேன் தனியா பேஸ்ட், அதையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா நான் இது கிரேவியா தான் நான் எடுத்துக்க போறேன். ஒரு குழம்பு டைப்ல தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தண்ணி கம்மியா வேணும்னாலும் நீங்க குறைவா எடுத்துக்கலாம். இப்ப சால்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா தலை தலைன்னு கொதிக்கும் பொழுது நல்ல ஒரு ட்ரை ஸ்டேஜ்ல வர பொழுது கொத்தமல்லி தலை போட்டு கொஞ்சம் மிளகு பொடி போட்டு இறக்கிடலாம். மிளகு பொடி ஆப்ஷனல் தான், நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உண்மையிலே ரொம்பவே டேஸ்டா இருந்தது. எந்த ஸ்மெல்லுமே வரல. எனக்குமே இந்த ஆட்டுக்குடல் அவ்வளவு பிடிக்காது. ஆனா நானே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு சுவையா இருந்தது. இந்த ரெசிபி நீங்க வீட்ல மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றத மறக்காம எனக்கு வீட்ல ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம சேனல் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப சுட சாதத்துல இந்த ஆட்டுக்குடல் கிரேவிய நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட போறோம். செம்ம சுவையா இருக்கும். அந்த குடல்ல நல்லா வெந்திருக்கும். வெந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு குக் ஆகி வந்திருக்கு. நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. பாய். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். See you.